அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான ஆழமான ஞானத் தேடலை தொடங்கப் போகிறோம். 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமாக டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி அவர்கள் நமக்கு வழங்கிய மானச யோகம் என்னும் பொக்கிஷத்தை நாம் இன்று புரட்டப் போகிறோம். இந்த நூல் வெறும் தத்துவம் அல்ல. இது ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியாக மாற்றி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் என்பதற்கான நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்மயோக ஞானசபா மூலம் உலகெங்கும் பரவிய இந்த யோக ரகசியங்கள் இன்று நமக்கான ஒரு பாடமாக மாறப்போகிறது. இப்போது நாம் இந்த நூலின் 6ஆம் அத்தியாயத்திற்குள் நுழையப் போகிறோம். ஆமா, இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இப்போ ஒரு கணம் உங்க மனசோட ஓட்டத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க முழுமையா நாங்க பேசுற இந்த வார்த்தைகளை மட்டும்தான் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது வேற எந்த சிந்தனையும் இல்லாமலான்னு கேக்குறீங்க? கரெக்ட். ஏன்னா உங்களோட ஒரு பகுதி இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணலானோ இல்ல ஆபீஸ்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த பத்தியோ கூட பின்னணியில யோசிச்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பா, அது இயல்பா நடக்கிற ஒண்ணுதானே. ஆமா, இன்னைக்கு நாம ஆராய போற அந்த அத்தியாயம் 6 சங்கற்ப விகற்பங்கள். இது அந்த மனசோட தன்னிச்சையான செயல்பாட்டை பத்தின ஒரு மிக முக்கியமான திறவுகோல்னு சொல்லலாம். நம்ம மனசு எப்படி தானாகவே இயங்குது, அதை நாம எப்படி விழிப்புணர்வோட கையாள்வது அப்படிங்கிற ஆழமான உண்மைகளை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம பயணம் இருக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த நூலோட மைய கருத்தே மனதை ஒரு கருவியை மாத்துவது தான் இல்லையா? ஆனா ஒரு கருவியை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியணும். மிகச் சரியான கேள்வி. அதனாலதான் ஆசிரியர் மிக தெளிவா மனதின் செயல்பாடுகளை 2 வகையா பிரிக்கிறாரு. ஒன்னு சங்கற்பம், இன்னொன்னு விகற்பம். ஓ, சங்கற்பம் விகற்பம், கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா சங்கற்பம் அப்படிங்கிறது நாமாகவே நம்ம மனச ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல செலுத்தி இயங்க வைக்கிறது. ஒரு கணக்கு போடுறது இல்ல ஒரு முக்கியமான இமெயில் டைப் பண்றது மாதிரி முழு கவனத்தோட நம்ம செய்யறது. ஆமா. ஆனா விகற்பம் அப்படிங்கிறது மனசு தானாகவே இயங்குறத நம்ம வேடிக்கை பார்க்கறது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, சங்கற்பம் அப்படிங்கிறது நாமளே ஸ்டீரிங் வீலை பிடிச்சு முழு கவனத்தோட காரை ஓட்டுறதுன்னு போலவும், விகற்பம் ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ல, அதாவது தானியங்கி கார்ல சும்மா உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான உதாரணம். அந்த தானியங்கி கார் உதாரணம் தான் இதுக்கு மிக சரியா பொருந்தும். ஏன்னா சங்கற்ப நிலையில நீங்க தான் ஓட்டுனர். அந்த நிலைக்கு மூளைக்கு அதிக ஆற்றல் தேவைப்படும். நிறைய எனர்ஜி செலவாகும்னு சொல்றீங்க? ஆமா, மனித மூளை இயற்கையிலேயே எப்பவுமே தன் ஆற்றலை மிச்சப்படுத்திக்க தான் நினைக்கும். எனர்ஜி கன்சர்வேஷன். அதனால நீங்க எப்போ கவனத்தை கொஞ்சம் தளர்த்துறீங்களோ உடனே அது செல்ஃப் டிரைவிங் மோடுக்கு மாறிடுமா? ஒரு படம் பாக்குற மாதிரி நமக்குள்ள ஓடுற எண்ணங்களை நாமளே வெறும் பார்வையாளரா நின்னு கவனிச்சிட்டு இருக்கிற நிலைக்கு ரொம்ப ஈஸியா போயிடுவோம். அப்போ நாள் முழுக்க நம்ம சங்கற்ப நிலையில, அதாவது ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்க முடியாதுங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? கேளுங்க. நம்ம காரை ஓட்டும் போது எந்த ரோடு எங்க போறோம்னு நமக்கு தெரியும். ஆனா கவனத்தை தளர்த்தின உடனே அந்த தானியங்கி கார் தானா ஒரு திசையில போகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? அது எங்க போகுது? அதோட டெஸ்டினேஷனை யாரு முடிவு பண்றா? ஹாஹா, இதுதான் இந்த அத்தியாயத்தோட முதல் மாபெரும் தத்துவமே. அந்த தானியங்கி கார் தானா எங்கேயும் புது இடங்களுக்கெல்லாம் போகாது. அப்போ ஏற்கனவே போன இடத்துக்கு தான் போகுமா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க விழிப்பு நிலையில, அதாவது சங்கற்ப நிலையில இருக்கும்போது எதை பத்தி ரொம்ப ஆழமா, ரொம்ப அக்கறையா, இல்லனா ரொம்ப கவலையா யோசிச்சிங்களோ, மனசு கரெக்டா அந்த பாதையில தான் திரும்ப பயணிக்க தொடங்கும். ஓஹோ, அப்ப மனசு அந்த பழைய விஷயத்தையே புடிச்சு தொங்கிட்டு இருக்குமா? ஆமா. இத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, நம்ம மூளை ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெஷின் மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா மூளை அத முடிக்கப்படாத ஒரு வேலையா நோட் பண்ணி வச்சுக்கும். அதாவது ஒரு ஓபன் லூப் மாதிரி. கரெக்ட். நீங்க விழிப்புடன் இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாதப்போ உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த விகற்ப நிலையில மூளை தானாகவே அதை சால்வ் பண்ற முயற்சியில இறங்கிடும். ஒரு நிமிஷம், அப்ப மூளை நமக்கு உதவி செய்ய தான் நினைக்குதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு உங்களை அமைதிப்படுத்தணுங்கிற அந்த உந்துதல்ல தான் திரும்ப திரும்ப அந்த எண்ண வட்டத்துக்குள்ளே சுழலுது. இப்ப புரியுது. உதாரணத்துக்கு ஒரு தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம ஆபீஸ்ல வேலையா இருக்கும்போது அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா நைட்டு தூங்க போகும்போதோ இல்ல சும்மா பால்கனில நிக்கும் போதோ மனசு தானா அந்த பிரச்சனைக்கே போயிடும். ஆமா, நம்ம எதை தவிர்க்க நினைக்கிறோமோ அதுவே நம்மை துரத்துன்னு சொல்வாங்க இல்லையா? அதோட சயின்ஸ் இதுதான். கவலைகள் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது விஷயங்களும் இப்படி வருமா? வெறும் கவலைகள் மட்டும் இல்ல. நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு நாவல் படிச்சிட்டு இருக்கீங்க.
அதோட சஸ்பென்ஸ் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்குன்னா நீங்க சும்மா இருக்கும்போது மனசு அந்த கதைக்குள்ள தான் போகும். ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட ரிசர்ச் பத்தி யோசிக்கிறதும் இதே விகற்ப நிலையில தான். லாஜிக்கலா ரொம்ப சரியா படுது. நம்ம சொந்த எண்ணங்கள், அழுத்தமான பதிவுகள் தான் மனசை ஆக்கிரமிக்குதுங்கிறத ஏத்துக்க முடியுது. ஆனா எனக்கு இப்போ ஒரு கற்பனையான சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ என் மனசு சுத்தமா காலியா இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் எந்த நாவலும் படிக்கல. என் மூளையில எந்த ஓப்பன் லூப்பும் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல வெளியிலிருந்து வர்ற எண்ணங்கள் என் மனச பாதிக்குமா? இது பாசிபிளா? நீங்க இப்ப கேட்ட கேள்விதான் விகற்ப இயக்கத்தோட அடுத்த மிகப்பெரிய தத்துவத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இதுக்கு பதில் என்னன்னா, ஆம், 100% சாத்தியம். நிஜமாவா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது மனசு தானா இயங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்க உணர்வுபூர்வமா எதையாவது ஆழமா நினைச்சாங்கன்னா அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் நேரா உங்க மனசை தாக்கி அதே எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும்னு ஆசிரியர் சொல்றாரு. ஒரு நிமிஷம். நாம சைக்காலஜில இருந்து இப்போ ஏதோ டெலிபதி மாதிரி ஒரு மாயாஜால விஷயத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அது என் பக்கத்து வீட்டுக்காரரோடதுன்னு நான் எப்படி நம்புறது? இது அறிவியலா? இது நியாயமான சந்தேகம்தான். ஆனா ஆசிரியர் இது வெறும் உருவகமா சொல்லல, ஒரு உண்மையான செயல்பாடாவே விளக்குறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யோக மரபுப்படி மனித எண்ணங்களை வெறும் மூளைக்குள்ள நடக்கிற வேதியியல் மாற்றமா மட்டும் பாக்குறதில்ல, அத அதிர்வுகளா, அதாவது ஃப்ரீக்வன்சியா பாக்குறாங்க. ஃப்ரீக்வன்சி ரேடியோ சிக்னல் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா. ஒரு ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில டியூன் பண்ணா கண்ணுக்கு தெரியாத காத்துல இருக்கிற பாட்டை இழுத்து பாடுது இல்லையா? அதே மாதிரி தான் மனித மனசும். உங்க மனசு விகற்ப நிலையில, அதாவது எந்த குறிக்கோளும் இல்லாம ஓன்டனா விரிச்சு வச்சிருக்கும்போது சுத்தி இருக்கிற வலுவான எண்ண அதிர்வுகளை அது உள்வாங்கிக்கும். அப்போ நான் எந்த சேனலையும் செலக்ட் பண்ணாம சும்மா இருக்கும்போது பக்கத்துல எந்த சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது என் மூளைக்குள்ள பிளே ஆரம்பிச்சிடும். கரெக்ட். உங்களுக்கு சொந்தமில்லாத எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள வரும். சரி, இது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா இல்ல தூரத்துல இருக்கிறவங்களுக்கு பொருந்துமா? ஏன்னா நாம அடிக்கடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், உன்னதான் நினைச்சேன் நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு. இதெல்லாம் இந்த அலைவரிசை தானா? கண்டிப்பா. இதையே தூரத்து தொடர்புகள்னு நூல்ல சொல்றாங்க. ஒருத்தரோட எண்ணம் தூரத்துல இருக்கிறவங்களை எப்படி சென்றடையுதுன்னா அதுக்கு அவங்களுக்கு இடையில இருக்கிற ஆழமான உணர்வு பிணைப்பு தான் காரணம். உணர்வு பிணைப்புன்னா அம்மா பையன் அந்த மாதிரி உறவுகளா? ஆமா. இப்ப நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எங்கேயோ தூரத்துல இருக்கிற உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப வலியோட உங்கள ஆழமா நினைச்சாங்கன்னா அடுத்த கணமே உங்க மனசுல அவங்கள பத்தின எண்ணம் உற்பத்தியாகிடும். ஆகா, இது கேட்கவே ரொம்ப எமோஷனலா இருக்கே. அதே போலதான் பிரிஞ்சிருக்கிற காதலர்கள் ஒருத்தர் நினைக்கும் போதும் நடக்கும். ரொம்ப நாளா கடிதம் எழுதாத தன் பையனை பத்தி ஒரு அப்பா ரொம்ப பாசத்தோட நினைக்கும்போது அந்த பையனோட மனசுல தானாவே அப்பா பத்தின நினைவு உதிக்கும். இதெல்லாம் நம்புறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வெறும் கதையா இல்லாம எனக்கான ஒரு உண்மையான அதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது? சுயமாக பரிசோதிக்க முடியுமா? தாராளமா பண்ணலாம். மூல நூல்லையே இதுக்கான ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான செய்முறை கொடுத்திருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியா? எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற உங்க நெருங்கிய நண்பர் ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் எப்போ ஃப்ரீயா இருப்பாரு, அவரோட மனசு எப்போ விகற்ப நிலையில தளர்வா இருக்குன்னு ஒரு நேரத்தை கணிச்சுக்கோங்க. சரி, சண்டே சாயந்தரம் மாதிரி ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பத்தி ஒரு தெளிவான உருவத்தோட ரொம்ப ஆழமா உணர்வுபூர்வமா நினைச்சு பாருங்க. தொடர்ந்து சில நாட்கள் இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சுட்டே வாங்க. நான் அப்படி செஞ்சா அந்த நண்பருக்கு என் ஞாபகம் வந்துடுமா? வந்துடும். சில நாட்கள்லயே அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் காலோ மெசேஜோ வரும். அவர் என்ன சொல்வாருன்னா, என்னன்னு தெரியலடா, கொஞ்ச நாளா ஞாபகமாவே இருந்துச்சு, அதான் கூப்பிட்டேன்னு சொல்வாரு. நிஜமாவா? இது அவ்வளோ ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா. இது என்னன்னா விகற்ப நிலையில இருக்கிற ஒருத்தரோட மனசுக்குள்ள நாம விழிப்புடன் நம்ம எண்ணத்தை அப்லோட் பண்ற ஒரு ரகசிய முறை. நீங்க அனுபவபூர்வமா இதை உணரும்போதுதான் அந்த எண்ண அலைகளோட வலிமை உங்களுக்கு புரியும். நான் இதை உறுதியா ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எந்த மாதிரி ஆபத்து சொல்றீங்க? இப்போ என் மனசு ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி வேலை செய்யுதுன்னா யார் வேணாலும் அதுல எந்த எண்ணத்தை வேணாலும் பிராட்காஸ்ட் பண்ணிடலாமா? மனிதர்களோட எண்ணங்களே இந்த அளவுக்கு பாதிக்கும்னா மனிதர்களை தாண்டின கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இல்ல நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் என் மனசை என்ன செய்யும்? நீங்க ரொம்ப சரியான, அதே சமயம் ஒரு சிக்கலான புள்ளிய தொட்டிருக்கீங்க. இந்த இடத்துல தான் யோக சாஸ்திரம் நம்மள ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்லுது. எச்சரிக்கையானா? ஒரு தாயோட நேரடி பாதுகாப்புல இல்லாத குழந்தை எப்படி ஒரு எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிடுமோ, அதாவது யார் வேணாலும் தூக்கி கொஞ்சலாம்,
இல்ல தீங்கு கூட செய்யலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதே போலதான் நம்ம மனசும். நம்ம கட்டுப்பாட்டை தளர்த்தும் போது, அதாவது மனசு விகற்ப நிலையில இயங்கும்போது, அது ஒரு பாதுகாப்பற்ற கதவுகள் திறந்து வச்ச வீடு மாதிரி மாறிடுது. திறந்து வீடு சலியே. ஆனா அதுக்குள்ள யாரும் நுழைவா? நாம தூக்கத்துல நடக்கிறத பத்தி பேசுற மாதிரி இப்போ பேய், பிசாசு, ஆவிகளை பத்தி பேச போறோமா? இது கொஞ்சம் ஓவர் கற்பனையா இல்ல? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படியே ஒரு அமானுஷ்யமான விஷயமா தோணலாம். ஆனா இத எக்ஸ்ட்ரீம் சஜஸ்டிபிலிட்டி, அதாவது தீவிரமான மன வசப்படுதல் அப்படிங்கிற கோணத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ, சைக்காலஜிக்கலா சொல்றீங்க. ஆமா. ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனசோட காவலாளியாகிய அந்த சங்கற்பம் தூங்கும்போது, உங்கள சுத்தி இருக்கிற எந்த அதிர்வும் உங்களுக்குள்ள ஆழமா பதியலாம். அது நல்ல சக்தியாவும் இருக்கலாம், கெட்ட ஆவியாவும் இருக்கலாம்னு நூல்ல சொல்றாங்க. அப்போ அந்த இடத்தோட அதிர்வுகள் நம்மள பாதிக்கும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்டா. அந்த இடத்தோட கூட்டு மனசாட்சி, இல்ல அங்க முன்னாடி இருந்தவங்களோட தீவிரமான உணர்வுகள், அல்லது மகான்களோட தூய்மையான எண்ண அலைகள்னு எதுவா இருந்தாலும் பாதுகாப்பற்ற உங்க மனசுக்குள்ள ஈஸியா புகுந்துடும். இது பேய் பிடிக்கிற மாதிரி இல்லாம நமக்கே தெரியாம ஒரு எண்ணம் நம்மள ஆக்கிரமிக்கிறது தானே இல்லையா? ஆமா. அந்த எண்ணம் நம்மளோட சொந்த எண்ணம் போலவே நம்மள செயல்பட வைக்கும். அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. அப்போ நான் விழிப்புடன் இல்லாதப்போ சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எண்ணம் என் முடிவுகளை மாத்திடலாம். அதே சமயம் ஒரு மகானுடைய எண்ணம் வந்தா நான் நல்வழிப்படலாம். அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு? மனசை எப்பவுமே ஒரு இரும்பு பெட்டி மாதிரி பூட்டி வைக்கணுமா? இரும்பு பெட்டியா பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு காவலாளி மாதிரி மனசோட வாசல்ல நாம எப்பவும் விழிப்புணர்வோடு நின்னுட்டு இருக்கணும்னு ஆசிரியர் வலியுறுத்துறாரு. எந்த எண்ணம் உள்ள வரணும், எது வரக்கூடாதுன்னு நாமளே ஃபில்டர் பண்ணணும்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த சங்கல்ப நிலையில இருக்க பழகணும். அந்த தெளிவும் கட்டுப்பாடும் வரும்போதுதான் மனச ஒரு கருவியா யூஸ் பண்ற வித்தை நமக்கு வசப்படும். ரொம்ப ஆழமான விளக்கம். மனசுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டங்களை புரிஞ்சுக்கிட்ட நாம இப்போ அந்த மனசை வச்சு வெளி உலகத்தை எப்படி அணுகிறதுன்னு பார்க்கலாம். இதுல பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை ஆசிரியர் தொட்டிருக்கிறார்ல. ஆமா, ரொம்ப முக்கியமான பகுதி அது. பொதுவா பாவம்னா கெட்டது, புண்ணியம்னா நல்லதுன்னு நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. பொய் சொன்னா பாவம், தானம் கொடுத்தா புண்ணியம்னு தான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம். ஆனா ஆசிரியர் இத வேற கோணத்துல பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். உண்மைதான். பாவம் புண்ணியம்ங்கிறது நிலையான மாறாத சட்டங்கள் கிடையாது. அது சூழ்நிலைய பொறுத்தும் அந்த செயலோட பின்னணியில இருக்கிற நோக்கத்தை பொறுத்தும் மாறுங்கிற முற்போக்கான சிந்தனையை அவரு சொல்றாரு. இது ஏத்துக்க முடியுது. ஆனா பாரம்பரியமான ஒரு நம்பிக்கையை உடைக்கிறாருன்னா அதுக்கு சரியான உதாரணம் கொடுத்திருக்கணும். பொய் சொல்றது எப்படி புண்ணியமா மாறும்? நூல்லையே இதுக்கு ரொம்ப அருமையான உதாரணம் இருக்கு. ஒரு குற்றமே செய்யாத ஒரு நபரோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க ஒரு பொய் சொல்றீங்கன்னு வச்சுப்போம். ஓ, அந்த பொய் ஒரு உயிரை காப்பாத்துது. பெரிய பாவமா மாறிடும். கரெக்ட். அதனால பாவ புண்ணியத்தை பகுத்தாயிரதுங்கிறது வெறும் சட்டங்களை கண்மூடித்தனமா பின்பற்றுவதில்ல. அது ரொம்ப நுட்பமான ஒரு விழிப்புணர்வு நிலை. நோக்கமே செயலின் தன்மையை தீர்மானிக்குது. இது ரொம்ப மெச்சூர்டான பார்வை. சரி, இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நல்லுரையும் சொல்முறையும். அதாவது நம்ம எப்படி மொத்தங்கிட்ட பேசுறோம்னு. ஆமா, ஒரு விஷயத்தை என்ன சொல்றோம் அப்படிங்கறத விட அதை எப்படி சொல்றோங்கிறது தான் இங்க முக்கியம். நல்ல நோக்கத்தோட சொல்ற அட்வைஸ் கூட சில சமயம் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு இது விளக்குதா? சரியா புடிச்சீங்க. ஒரு நல்ல உபதேசமாவே இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு புரியும்படி அவங்க ஏத்துக்கிற முறையில சொல்லப்படலேனா அதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்ல. ஒரு அப்பா தம் பையனுக்கு சொல்ற நல்ல அறிவுரை கூட அவர் சொல்ற கடுமையான டோன்னால அந்த பையன் நிராகரிக்கிறத நம்ம பாக்குறோம்ல. நிஜம்தான். கோவமா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு நேர்மாறா ஒரு தீய உபதேசம் இல்ல தவறான தகவல் ரொம்ப அழகா கவர்ச்சியா கேக்குறவங்கள ஈர்க்கிற மாதிரி சொன்னா நிறைய பேர் அதை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால நல்ல விஷயங்களை சொல்றது மட்டும் பத்தாது, அது நல்ல முறையிலயும் சொல்லணும்னு ஆசிரியர் சொல்றாரு. இது எவ்வளவு உண்மையான விஷயம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு உயிரை காப்பாத்துற அரிய மருந்த ஒரு அழுக்கான உடைஞ்ச கிளாஸ்ல கொடுத்தா யாரும் அருவருப்பு பட்டு குடிக்க மாட்டாங்க. ஆனா மெல்ல கொல்லும் கொடிய விஷத்தை ரொம்ப அழகா பேக் பண்ணி கொடுத்தா மக்கள் விரும்பி வாங்குவாங்க. இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா காலத்துக்கு இது ரொம்பவே செட் ஆகுது. வாட்ஸ்ஆப்லயும் இன்டர்நெட்லயும் வர்ற ஃபேக் நியூஸ்லாம் எவ்வளோ அழகா பேக் பண்ணி நம்மகிட்ட விற்கப்படுது. நாமும் அதை நம்பிடுறோம். நீங்க சொன்ன இந்த விஷம் மற்றும் மருந்து உதாரணம் ஆசிரியரோட வரிகளுக்கு ரொம்ப சரியான மாடர்ன் கால விளக்கம். தீய உபதேசம் நல்ல முறையில் சொல்லப்படுவதால் அதை பலர் மேற்கொண்டு தீங்கடைகிறார்கள் என்கிற மானச யோகத்தோட வரி எல்லா காலத்துக்கும் பொருந்தும். ஆமா. அதனாலதான் நாம எப்பவும் விழிப்புடன் இருந்து எது உண்மை எது மாயன்னு பகுத்தறிய வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு.
கண்டிப்பா. சரி, நாம ஒரு மிக நீண்ட ஆழமான பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். மனசோட 2 இயக்கங்கள், மூளை தேடும் இலக்குகள், டெலிபதி, புறசக்திகள், அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும் அறம்னு எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு நாம அலசிட்டோம். ஆமா. இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு ஆழமான கேள்விய வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கும் முன்போ, இல்ல எந்த உணர்ச்சிக்கு ஆளாகும் முன்போ ஒரு நிமிஷம் நின்னு யோசிங்க. இது நீங்க சங்கல்பம் செஞ்சு சுயமாக விழிப்புணர்வோட எடுத்த முடிவா? இல்ல வேற எங்கேயோ இருந்து உங்க விகற்பம் மனசுல விதைக்கப்பட்ட எண்ணத்தோட எதிரொலியா? சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மனசோட ரிமோட் கண்ட்ரோல் யாரு கையில இருக்கு? இந்த கேள்வியோட இன்றைய சிந்தனையை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். எவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.